குமுதம் பக்தியோட வாசகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும், இதாங்க எல்லாருக்கும் ஆசை. ஆனால் எல்லா குடும்பத்துலையும் அப்படி இருக்க முடியுதா? நிம்மதியே இருக்க மாட்டேங்குது, ஒற்றுமை இருக்க மாட்டேங்குது, ஜான் ஏறினா முழம் சறுக்குது, எந்த பொருள் வாங்கி வச்சாலும் அது நிலைக்க மாட்டேங்குது. இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணம் கிரகதோஷமோ ஜாதகமோ மட்டும் இல்லைங்க. திருஷ்டி தோஷம், அதாவது கண் திருஷ்டி தோஷம் கூட இதுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சாஸ்திரமெல்லாம் சொல்லுது. அந்த கண் திருஷ்டி தோஷம் உங்கள் வீட்டில் நெருங்காமே இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஒரு பூஜைக்காக தான், விசேஷ பூஜை நடத்துறதுக்காக தான் பெரியபாளையத்தில் இருக்கிற பவானி அம்மன் கோயிலுக்கு நாம் இப்போ வந்திருக்கோம். அது என்ன பூஜை, எப்படி பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. வளையல்னா பிடிக்காத பெண்கள் உண்டா? சின்ன குழந்தையோ பெரியவங்களோ யாரா இருந்தாலும் வளையல் பிடிக்கும் தானே பெண்களுக்கு. இந்த பெரிய பாளையத்து பவானி அம்மனுக்கும் வளையல் தான் பிடிக்குமா? இங்கே பெரிய பாளையத்தில் பவானி அம்மன் கோயில் கொள்ள காரணமும் வளையல் தான். என்னங்க ஆச்சரியமா இருக்கு இல்லையா? வாங்க அந்த கதையை பார்த்துருவோம். பல நூறு ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள் ஆந்திராவிலிருந்து தனது வளையல் மூட்டையை தூக்கி கொண்டு புறப்பட்டார் அந்த வியாபாரி. அவர் வந்து கொண்டிருந்த இடம் சென்னை. வளையல் வாங்கலையோ வளையல் என்று வழியெங்கும் விற்றுவிட்டு சென்னையிலிருந்து திரும்பும் நேரத்தில் வழியில் ஓர் இடத்தில் வழக்கமாக தங்குவார், சற்று நேரம் தூங்குவார். அன்றும் அதுபோலத்தான். சென்னைக்கு வந்தார், வளையல்களை விற்றார், மீண்டும் திரும்பினார். வழியில் வழக்கமான இடத்தில் உறங்கினார். சற்று நேரத்திற்கு பிறகு விழித்து எழுந்தவர்க்கு ஓர் அதிர்ச்சி காத்திருந்தது. ஆம், அவருடைய வளையல் மூட்டையை காணவில்லை. திருட்டு பயம் இல்லாத இடம் அது என்பதால் தான் அங்கே நிம்மதியாக தூங்குவார். ஆனால் அன்றைய தினம் என்ன ஆயிற்றோ ஏது ஆயிற்றோ, அவரது வளையல் மூட்டை காணாமல் போயிருந்தது. பதறினார், தவித்தார், அங்கும் இங்கும் தேடினார், குறுக்கும் நெடுக்குமாக அலைந்தார். எங்கும் காணவில்லை. வருத்தத்தோடு திரும்பியவர் பார்வையில் ஓரிடத்தில் வளையல் மூட்டையை இழுத்து கொண்டு போன அடையாளம் தெரிய அந்த சுவடை தொடர்ந்து சென்று பார்த்தார். அங்கே மேலும் ஓர் அதிர்ச்சி காத்திருந்தது அவருக்கு. புஷ் என சீவரும் நாகங்களுடன் புற்று ஒன்று இருந்தது அங்கே. அதனுள் தான் கிடந்தது அவருடைய வளையல் மூட்டை. வளையலை தூக்கி கொண்டு வந்து வளையம் வளையமாக நெளியும் பாம்பு புற்றுக்குள் யார் போட்டார்கள் தெரியாமல் தவித்தார். எவ்வளவோ முயற்சித்தார். பாம்பு புற்றுக்குள்ளிருந்து வளையல் மூட்டையை எடுக்கவே முடியவில்லை. அதனால் சோகத்தோடு வீடு திரும்பினார். தூங்கினார் அந்த களைப்பிலேயே. அன்று இரவு அவரது கனவில் ஒரு சிறுமி வந்தாள். பக்தனே, உன்னுடைய வளையல் மூட்டையை எடுத்துச் சென்றவள் நான் தான். என் பெயர் பவானி. நீ அதே இடத்தில் எனக்கு ஒரு கோவில் கட்டு. உன்னையும் உன் வம்சத்தவரையும் காப்பேன். அதோடு அங்கே வரும் பக்தர்களை காலம் காலமாக காத்து நிற்பேன் சொன்னாள். அன்று வளையல் வியாபாரியின் வளையலுக்கு ஆசைப்பட்டு வந்த அந்த அம்மன்தான் இந்த பெரிய பாளையத்து பவானி அம்மன். கோவில்னு சொன்னால் அங்கே வேண்டுதல், வழிபாடு, விசேஷம் எல்லாமே இருக்க தான் செய்யும். அப்படி இந்த பெரியபாளையம் கோயிலில் என்ன வேண்டுதல் விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயை உருட்டி அடியடியாக போகிற அடிதண்டம் அப்படின்ற ஒரு வழிபாடு, வேப்பஞ்சலை கட்டுற வழிபாடு. இது ரெண்டு மட்டும் இல்லைங்க, தங்களுடைய தாலியை காப்பாற்ற சொல்லி பல பெண்கள் வேண்டிட்டு இங்கே திருமங்கலத்தை காணிக்கையை செலுத்துகிற விசேஷ வழிபாடு கூட உண்டுங்க.
இன்னும் என்னென்னலாம் வித்தியாசமான வழிபாடு இருக்குது, அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்ப்போம் வாங்க. கோவில் என்றால் அங்கே பரிகாரங்கள் இருக்கும், பிரார்த்தனைகள் இருக்கும், வேண்டுதல்கள் இருக்கும். இந்த பவானி அம்மன் கோயிலிலும் வேண்டுதல்கள் உண்டு, பரிகாரங்கள் உண்டு, நேர்த்திக்கடன்கள் உண்டு. ஆனால் அத்தனையும் வித்தியாசமானவை, சிலிர்க்கச் செய்பவை. ஆம், வேப்பஞ்சேலை கட்டி கொண்டு வருகிறார்கள் பக்தர்கள். குழந்தைகள், பெரியவர், சிறியவர், ஆண், பெண் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் வேப்பஞ்சேலை தரித்து வரும் அவர்களின் உடலை கசப்பான இலை மூடியிருக்கிறது. ஆனால் அவர்கள் மனம் முழுக்க அம்மனின் அருளால் இனிமை நிறைந்திருப்பதை பரவசத்துடன் பார்க்க முடிகிறது. இந்த வேப்பஞ்சேலை தரித்து விசேஷமாக செய்யும் பிரார்த்தனை வேறு எங்கும் காண முடியாது என்கிறார்கள். அது மட்டுமல்ல, சின்னஞ்சிறு குழந்தைகள் கூட தேங்காய்களை கோவில் பிராகாரங்களில் உருட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ உதைப்பந்து விளையாடுகிறார்கள் என்று நினைத்தால் இல்லை இல்லை, அதுவும் ஒரு பிரார்த்தனைதான். ஆமாம், அடி தண்டம் என்கிற இந்த பிரார்த்தனையை செய்து முடித்த பிறகு உருட்டி வந்த அந்த தேங்காயை சிதறுகாயாக உடைக்கிறார்கள். இப்படி செய்வதால் அவர்கள் வாழ்வில் வரக்கூடிய அத்தனை தடைகளும் நொறுங்கி போகும், உடைந்து போகும். அதன் பிறகு சீரான வழி கிடைக்கும் என்கிறார்கள். இதைவிட சிலிர்க்க வைக்கும் பிரார்த்தனை ஒன்று உண்டு. அது பெண்கள் மட்டுமே செய்கின்ற விசேஷ பிரார்த்தனை. ஆம், தங்கள் கணவரின் ஆயுள் நிலைக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் திருமாங்கல்யத்தையே காணிக்கையாக அளிக்கிறார்கள் பவானி அம்மனுக்கு. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு நாளும் இன்று போய் நாளை வா என்று கூட சொல்ல முடியாத அளவிற்கு இன்று செல்வார் என்று வருவார் என்று தெரியாத அளவிற்கு கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்களின் மனைவியர் இந்த அம்மனை வேண்டுவதும், அவர்களுக்கு தாலி வரத்தினை இந்த அன்னை தாயாக இருந்து வழங்குவதும் இங்கே காலம் காலமாக மீனவ சமுதாய மக்கள் நேராக அனுபவபூர்வமாக உணர்ந்து வரும் உண்மை என்கிறார்கள். அதற்கு அத்தாட்சியாக இங்கே ஒண்டியலில் குவியும் திருமாங்கல்யங்களே சாட்சி சொல்கின்றன. திருப்பதினா லட்டு, பழனினா பஞ்சாமிர்தம், டக்கு டக்குன்னு சொல்லுவீங்க. இந்த பெரியபாளையம் பவானி அம்மன் கோயிலில் என்ன பிரசாதம் தெரியுமா? கேழ்வரகு உருண்டை, அதாவது ராகி உருண்டை. என்னங்க, கேழ்வரகு உருண்டைக்கும் இந்த அம்மன் கோயிலுக்கும் கூட ஒரு சம்மந்தம் உண்டு. அதை ஏன் இங்கே கொடுக்குறாங்க, அதுக்கும் ஒரு காரணம் உண்டு. அதையும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருப்பதி என்றால் லட்டு, பழனி என்றால் பஞ்சாமிர்தம். இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு விசேஷ பிரசாதம் உண்டு. இந்த பெரியபாளையம் கோயிலில் விசேஷ பிரசாதம் என்ன தெரியுமா? கேப்பை உருண்டை, களி உருண்டை எனப்படும். இதை மிகுந்த களிப்போடு பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் பக்தர்கள். இந்த களி உருண்டை இங்கே தரப்படுவதற்கும் அம்மனின் அருள்தான் காரணம். ஒரு சமயம் வழக்கமாக கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு புளியோதரை, வெண்பொங்கல், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக கொடுத்து கொண்டிருந்தவர்கள் ஏன் நம்முடைய கோயிலுக்கென்று, ஏன் இந்த பெரியபாளையம் பவானி கோயிலுக்கென்று விசேஷமான ஒரு பிரசாதத்தை தரக்கூடாது என்று தோன்றியதாம் இக்கோயிலின் பரம்பரை அறங்காவலர் குழுவினருக்கு. என்ன தரலாம், எதை தரலாம், அப்படியே கொடுத்தாலும் அது அனைவருக்கும் உகந்ததாக, சத்து அளிக்கக்கூடியதாக, நல்லதொரு பிரசாதமாக இருக்க வேண்டும் என்று யோசித்தார்கள் எல்லோரும் கூடி. அந்த சமயத்தில் கேழ்வரகு உருண்டையை இனிப்பாக நெய்யுடன் கலந்து தரலாம் என்று தோன்றியதாம் ஒருவருக்கு. அம்மனிடம் அருள்வாக்கு கேட்க அம்மனும் அதையே ஏற்றிருக்கிறாள். இதோ இன்றைக்கும் அந்த கேழ்வரகு உருண்டை களி உருண்டை களிப்பான உருண்டையாக பெரியபாளையம் வரும் பக்தர்கள் அத்தனை பேருக்கும் தரப்படுகிறது. அது அவர்கள் மனதில் களிப்பாக நிறைகிறது. பொதுவாக அம்மன் கோயில்களில் அம்மன் கையில் கத்தி, சூலம், உடுக்கை இதெல்லாம் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இங்கே பெரியபாளையம் கோயிலில் பவானி அம்மன் கிட்ட சங்கும் சக்கரமும் இருக்குது. அம்மன் கோயிலில் சங்கு சக்கரமா, என்ன அது காரணம்? வாங்க தெரிஞ்சுப்போம். பெரியபாளையத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் பவானி அம்மன் யார்? இந்த கேள்விக்கு விடை தெரிய வேண்டுமானால் நாம் கிருஷ்ணாவதார கதைக்கு சென்றாக வேண்டும். கம்சனின் சிறையில்
வசுதேவரும் தேவகியும் அடைபட்டு கிடந்தார்கள். அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளை ஒவ்வொன்றாக கொன்று வந்தான் கம்சன். அந்த சமயத்தில் தான் 8வது பிள்ளையாக கிருஷ்ணர் அவதரிக்கும் காலம் வந்தது. அதற்கு முன்பாகவே கிருஷ்ணர் தமது விஸ்வரூபத்தை வசுதேவரிடம் காட்டினார். தானே குழந்தையாக அவதரிக்கப் போவதாகவும், குழந்தையாக தான் பிறந்தவுடன் தன்னை எடுத்துச் சென்று ஆயர்பாடியில் நந்தகோபரின் மாளிகையில் அங்கே யசோதையின் அருகே யசோதைக்கு பிறந்திருக்கும் பெண் குழந்தைக்கு பதிலாக தன்னை அங்கே விட்டுவிட்டு அங்கே இருக்கும் பெண் குழந்தையை இங்கே எடுத்து வாருங்கள் என்று சொன்னார் பகவான். அப்படியே செய்தார் வசுதேவர். அதன் பிறகுதான் குழந்தை பிறந்திருக்கும் செய்தி அறிந்து சிறைக்கு வந்தான் கம்சன். பிறந்திருந்த பெண் குழந்தையை பார்த்தான். என்னை அழிக்க பெண் குழந்தையா என்று கெக்களித்து சிரித்தான். குழந்தையை தூக்கி வீசினான். குருவாளை நீட்டினான். வாளில் குழந்தை விழும் என்று அவன் எதிர்பார்த்ததற்கு மாறாக வானில் நின்றது அந்த குழந்தை. அங்கேயே நின்று, மூடனே, உன்னை அழிக்கப் பிறந்தவன் ஆயர்பாடியில் வளர்ந்து கொண்டிருக்கிறான், நான் துர்க்கை என்று சொல்லி மறைந்தது. அங்கே ஆயர்பாடியில் துர்க்கையாக, கண்ணனின் சகோதரியாக தோன்றிய அந்த பெண் குழந்தையே, அந்த துர்க்கையே அங்கிருந்து சூட்சுமமாக மறைந்து இந்த பெரிய பாளையத்தில் வந்து காலம் காலமாக காத்திருந்தாள். அவளே உரிய நேரத்தில் வளையல் வியாபாரியிடம் விளையாடல் நடத்தி வெளிப்பட்டாள் என்கிறது தல புராணம். விஷ்ணுவின் சகோதரியாக, விஷ்ணு மாயையாக அவருடன் அவதரித்ததன் அடையாளமாக இன்றும் பெரிய பாளையத்தில் பவானி அம்மன் சங்கு சக்கரங்களை தாங்கிக் கொண்டு இருக்கிறாள். அவளுக்கு மலை மலையாக வளையல்களை சாத்துகிறார்கள் பக்தர்கள். வளையலுக்கு ஆசைப்பட்டு வந்த அம்மன் அல்லவா, அதனால் மலை மலையாக மாலை மாலையாக வளையல்களை சாத்துகிறார்கள் பக்தர்கள். அவர்கள் வாழ்வில் வளைய வரும் துன்பங்களை எல்லாம் ஓட்டிக்கொண்டிருக்கிறாள் பெரிய பாளையத்தாள். பெரியபாளையத்தம்மன் கோவிலுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக வந்துட்டுருக்கேங்க. அப்போல்லாம் அம்மை போடும். அம்மை போட்டுச்சுன்னா இந்த மாதிரி நான் அம்மா தாயே கோவிலுக்கு வரேன்னு சொல்லி வேண்டிப்பாங்க. வேப்பஞ்சலை தர சொல்லுவாங்க. அதன் பிரகாரம் அவங்க வேண்டிப்பாங்க. கரெக்டாக அந்த ஆடி மாதம் கூழ் ஊற்றுற உடனே வந்துடுவாங்க, வந்து வேப்பஞ்சலை தருவாங்க. அப்போல்லாம் அந்த கோவில் வந்து மைதானமாக இருக்கும். அந்த பக்கம் சமைச்சு சாப்பிடுவாங்க. அங்கே இந்த ஆறு இருக்கு இல்லைங்களா, அது மணல் பகுதியாக இருக்கும். அங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டு இங்கே வந்து தரிசனம் பண்ணுவாங்க. ஆண்டாண்டு காலமாக இந்த கோவில் பழமாக இது நம்ம நினைக்கிறது அப்படியே நடக்கும். இப்போ குழந்தைக்கு ஏதாச்சும் வேண்டிட்டோம். நாங்கள் கூட இப்போ எங்கள் பேத்திக்கு வேண்டிட்டோம். அதுக்கு அம்பாளுக்கு புடவை சாத்திரம் சொல்லியிருந்தோம். புடவை சாத்திரத்துக்கு வந்திருக்கோம். என்னுடைய பேத்தி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அவங்க குழந்தை பிறந்த உடனே நாங்கள் புடவை சாத்திரம் வேண்டிக்கிட்டோம். அது மாதிரி இங்கே வந்து ஆண்டாண்டு காலமாக அது பழமையான அந்த கோவில். எங்கே இருந்தாலும் இங்கே வந்துடுவாங்க மக்கள். நாங்கள் இப்போ வந்து செங்கல்பட்டுலேருந்தே வந்திருக்கோம். கூடுவாஞ்சேரியிலேருந்து கூடுவாஞ்சேரி இப்போ தான் செங்கல் பக்கத்துலேருந்து வந்திருக்கோம். அதனால் இந்த கோவில் வந்து பாரம்பரியமான கோவில். மக்கள் என்ன வேண்டாலும் சக்ஸஸ், 100% சக்ஸஸ். அதனால தான் இவ்வளோ கூட்டம். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையும். ஆனால் அதற்கு சங்கடம் செய்பவையாக திருஷ்டி தோஷங்கள், கிரக தோஷங்கள் என்று எத்தனையோ தோஷங்கள் இருப்பதாக சொல்கின்றன புராணங்கள். அதிலும் குறிப்பாக ஊருக்கண்ணு, உறவுக்கண்ணு, நாய்க்கண்ணு, நரிக்கண்ணு, நோய்க்கண்ணு, நொல்லக்கண்ணு என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு திருஷ்டி தோஷங்களின் பாதிப்பே மிகவும் வீரியமாக இருக்கும் என்கின்றன சாஸ்திரங்கள். எதிர்மறையான அந்த கெட்ட சக்திகள் உங்கள் வீட்டுக்குள் வராமல் இருக்க வேண்டுமா? அப்படியானால் அதற்கான பரிகாரங்களையும் தருபவள் இந்த பவானி அம்மன் என்கின்றது கோயிலின் தல புராணம். அதனாலேயே இங்கே வந்து பக்தர்கள் உப்பு சுற்றுதல் முதல் வேப்பிலை மந்திரித்தல் வரை அத்தனையும் செய்து கொள்ளுகிறார்கள். உயர்வான இத்தகைய திருஷ்டி தோஷங்களை போக்கக்கூடிய அம்பிகை அருள் பாலிக்கும் திருத்தலத்தில் தான் உங்கள் வீட்டை கவசமாக காக்கப் போகின்ற தெய்வீக தோரணம் பூஜை செய்யப்பட்டது. இந்து அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்கள் எல்லாம் அன்னதானம் நடக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. ஆனால் அதுலேயும் கூட இந்த பெரியபாளையத்தம்மன் கோயில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 7 மணிக்கு டிஃபன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 10 மணி வரைக்கும் டிஃபன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா
வாரத்தில் 4 நாள் 1500 பேருக்கு, செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2500 பேர் 5000 பேர் வரைக்கும் அன்னதானம் கொடுக்குறாங்க. அந்த அன்னதானம் வந்து ஏனோதானம் இல்லாமல் ரொம்பவே சிறப்பாக தரப்படுறதா இங்கே வர பக்தர்களே சொல்கிறாங்க. அன்னதானம் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கிறது. ஏற்கனவே வந்து கேஸில் உபயோகப்படுத்தியிருந்தாங்க, இப்போ கட்ட அடுப்பில் உபயோகப்படுத்துகிறாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சாப்பாடு விஷயத்தில் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஜனங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ சென்னையிலேருந்து வந்திருக்கோம். ஸோ அப்பா வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதால அவரால் நடந்து வந்து தரிசனம் பார்க்குறது ரொம்ப சிரமமாக இருந்தது. அதனால் ரொம்ப ட்ரை பண்ணி ஆல்மோஸ்ட் இப்போ இதான் ஆஃப்டர் 3 இயர்ஸ் வந்திருக்கோம். அண்ட் கோவில் என்ட்ரன்ஸ்லேருந்தே வந்து வீல் சேர் அரேஞ்ச் பண்ணி தரிசனம் ஃபுல்லாக பார்த்துட்டு ப்ளஸ் உள்ள சாப்பாடு தரிசனம் பார்த்ததுக்கப்புறம் இங்கே அன்னதானம் சாப்பிட்டு திருப்பி ரிட்டர்ன் போய் நாங்கள் கிளம்புற வரைக்குமே வந்து கோவிலில் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ கோவில் நிர்வாகத்துக்கு ரொம்ப நன்றி. இந்த பெரியபாளையம் பவானி அம்மன் கோயிலில் குமுதம் பக்தி வாசகர்களான உங்கள் பேரால் இப்போ நாம் நடத்த வந்திருக்கிறது தெய்வீக தோரணங்களுக்கான பூஜை. தெய்வீக தோரணங்களுக்கு எதுக்காக? உங்கள் வீட்டுக்குள்ளே திருஷ்டிகள் வரக்கூடாது, தோஷங்கள் வரக்கூடாது. அதற்காக உங்கள் தலைவாசலில் உங்கள் வீட்டினுடைய வாசலில் மாட்டி வைக்கிறதுக்கான தெய்வீக தோரணங்கள். அந்த தோரணத்துக்கான பூஜையை தான் நாம் இந்த பெரியபாளையம் பவானி அம்மன் கோயிலில் நடத்த வந்திருக்கோம். அந்த பூஜையை பார்க்கலாம் வாங்க. குமுதம் பக்தி வாசகர்களுக்காக அவங்க பேரில் சங்கல்பம் பண்ணிடுங்க. शतमानं भवति शतायुः पुरुषः शतेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. பொதுவாக திருஷ்டி, தோஷம், கண் திருஷ்டிகள் இந்த மாதிரியான தீய சக்திகள் எல்லாம் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வருதுன்னா அது தலைவாசல் வழியாக, அதாவது வீட்டினுடைய வாசல் வழியாக தான் என்ட்ராகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டு வாசலோட தெய்வங்களுடைய அருள் நிறைஞ்சிருந்தால் அந்த மாதிரியான தீய சக்திகளும் திருஷ்டி, தோஷம் போன்றவை எல்லாம் வராது இல்லையா அவங்க வீட்டுக்குள்ளே. அப்படி வரக்கூடாதுன்றதுக்காக தான் விசேஷமாக பூஜிக்கப்பட்ட தோரணம், அதுவும் தெய்வீக தோரணமாக தெய்வங்களுடைய படங்களோட உரிய தோரணமாக இந்த இதழோட இணைப்பாக தரப்பட்டிருக்கு. வாங்கி உங்கள் வீட்டு வாசலில் கட்டினீங்கனாலே போதும், எந்த விதமான திருஷ்டி தோஷமும் வீட்டுக்குள்ளே வராது. அங்கே தெய்வீக ஆற்றல் நிரந்தரமாக இருக்கும். இந்த தெய்வீக தோரணம் 23/4/2026 தேதியிட்ட குமுதம் பக்தி ஸ்பெஷல் இதழோட கிடைக்கும். அந்த புக்கு பார்த்தீங்கன்னா 9/4/2026 அன்றைக்கி கடைக்கு வந்துடும். மறக்காமல் சொல்லி வச்சுருங்க. உங்கள் வீட்டுக்குள்ளேயும் திருஷ்டி தோஷங்கள் வராமல் போகட்டும். நிம்மதி, சந்தோஷம் என்றென்றைக்கும் நிறைஞ்சு இருக்கட்டும். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.